ஸோ ஹலோ ஷோடர் வணக்கம். இன்னைக்கு நம்ம லிக்விடிட்டி அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்லாம் எங்கெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகி ரொம்ப அதிகமாக அக்குமுலேட் இருக்குமோ அந்த இடத்த வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கேஸ்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸோ அல்லது பை ஆர்டர்ஸோ அல்லது செல் ஆர்டர்ஸோ எங்கெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகி நிறையா சேர்ந்துருக்குதோ அந்த இடத்துல தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்விடிட்டி ஏன் ரொம்ப முக்கியம் ட்ரேடிங் கான்செப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ஒன்று அதனுடைய ஆல்ரெடி பழைய எக்ஸ்டனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்கலாம், அல்லது ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய இடமா இருக்கலாம். ஸோ லிக்விடிட்டி எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா அந்த லிக்விடிட்டி கிராப் முடிஞ்ச பிறகு தான் ட்ரேடு எடுக்கணும். உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா ப்ரீவியஸ் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் லோவை ஸ்விப் பண்ணிட்டு திரும்ப கீழே போச்சு, திரும்ப அதுக்கடுத்து வந்து அந்த லோவை ஸ்விப் பண்ணிட்டு ரொம்ப ரேப்பிடாக ப்ரைஸஸ் வந்து அடுத்துல எக்ஸ்டர்னல் நோக்கி ப்ரைஸஸ்னுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போ அந்த கான்செப்டை ஒரு இமேஜாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரேடிங்கில் லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கு அப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் வந்து ஈஸியாக டார்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும். ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்கணுன்னா இப்போ நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருக்கலாம், ஸ்கேஃப்லாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலுமே வந்து லிக்விடிட்டி ஃபைன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸ்னுடைய ஐ, ப்ரீவியஸ் வீக்ஸ்னுடைய லோ, இந்த மாதிரி இடத்துலாம் வந்து ஆர்டர்ஸ் ரொம்ப அதிகமாக அக்குமுலேட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செஷன் எடுத்து ட்ரேட் பண்ணும்போது ஆஷியன் செஷனுடைய ஐ, இப்போ நீங்கள் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா ஆஷியன் செஷனுடைய லோ ஹை, இது வந்து இண்டெக்ஸு, கிரிப்டோ கரன்சி எல்லாத்துக்குமே நீங்கள் கிரிப்டோ, இண்டெக்ஸு, ஃபாரெக்ஸ் இது மாதிரி எல்லா கான்செப்ட்டுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். லிக்விடிட்டின்றது ஒன்றும் இல்லை, எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படின்றது ஃபைன் பண்ணுறது தான். ஸோ ஏன் இந்த இடத்த ஃபைன் பண்ணுறோம்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும், அல்லது அதனுடைய ப்ரீவியஸ் ட்ரெண்டினுடைய எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த 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 இதில் பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, இது வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி சொல்றாங்க. எதெல்லாம் வந்து ஒரு ப்ரீவியஸ் செஷன், இப்போ நீங்க ஒரு செஷனை வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, ஒரு நீங்க வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு வீக்லி டேனுடைய ஹை, ஸோ வீக்லி டேனுடைய லோ, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ அந்த வீக்குக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஸ்விங் பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அல்லது ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஏரியா, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே மார்க்கெட் எதுனா இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டர்னலுக்கு போகும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இங்கே பாருங்க, இதுதான் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, இதுதான் வந்து ப்ரீவியஸ்னுடைய லோ. ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அடுத்து என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்து வந்து இந்த இடத்துல இது மாதிரி ஒரு ஸ்விங் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா ஸோ இந்த இடம்லாம் லிக்விடிட்டி. ஸோ அடுத்து வரக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணும், ஸோ இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கும், இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இந்த லோயரில் இருக்கிற லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு அடுத்து இந்த லிக்விடிட்டி நோக்கி மூவ் பண்ணும். அதுக்கடுத்து இங்கே லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கும், இந்த லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்கே வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண உடனே அதுக்கடுத்து வரக்கூடிய ஸ்விங் லோ, இது மாதிரி அங்கே இந்த இடத்த ஸ்விப் பண்ணிட்டு ஸோ இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் மூவ் பண்ணும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்வீப்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து எக்ஸ்டர்னலில் இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ண முயற்சி பண்ணும். மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி செயல்பட்டு இன்டர்னல் இருக்கக்கூடிய எப்பவுமே வந்து இதை நோக்கி தான் அதனுடைய ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன் அது மாதிரி மூவ் பண்ணுதுன்னா பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷனுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க, ஆல்கோ ப்ரோக்ராம்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணனா அப்போ தான் அவனால் லார்ஜ் பொசிஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அப்போ தான் வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ, இப்போ அவங்க செல் பண்ணனா ப்ரைஸ் அதிகமாக கொண்டு போகணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க பை பண்ணோன்னா ப்ரைஸை வந்து இன்னும் கீழே கொண்டு வரணும், அப்போ தான் அவங்களால வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்க முடியும். ஸோ இந்த ரெண்டு செனரியோ இருக்கும். அவங்க இந்த ரெண்டு செகண்டரி நடக்கணும்னா அவங்க வந்து அந்த லிக்விடிட்டிஸை ப்ரீச் பண்ணி அப்போ தான் அவங்களாலே வந்து ப்ரைஸஸ் வந்து இப்போ இந்த லிக்விடிட்டி லோவை ஸ்வீப் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து, ஏன்னா இங்கே நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும், இந்த ஆர்டர்ஸ்லாம் டிக்கர் பண்ணும்போது ப்ரைஸ் டிராஸ்டிக்காக குறையும். அப்போ அவங்க இந்த இடத்துல அவங்க பை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் அவங்களுக்கு ப்ரைஸஸ் கிடைக்கும்.
இது இண்டெக்ஸாக இருக்கலாம், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், அல்லது எது வேணா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க மேலே போகும்போது இந்த இடத்துல செல் பண்ணும்போது அவங்களுக்கு திரும்பவும் திருக்கீழே வரும்போது அவங்க அதை வச்சு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய இந்த மாதிரி லிக்விடிட்டி ஏரியாஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப லிக்விடிட்டி ஏரியாஸில் வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம ஸ்டாப் லாட்டை ஸ்டிப் பண்ணும்போதும் அல்லது ப்ராஃபிட்டை செட் பண்ணும்போதும் லிக்விடிட்டி எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த டேனுடைய எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, அது ப்ரீவியஸ் டேனுடைய லோ. ஸோ இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஆல்ரெடி நம்ம தெரியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம ரீட் பண்ணும்போது தெரியும் நமக்கு. ஸோ இது வந்து லோயர் ஹை, லோயர் லோ. ஸோ அடுத்து நம்ம மார்க்கெட் எங்கே போகும் நமக்கு தெரியும், அடுத்து லோயர் ஹைக்கு தான் போகும்னு தெரியும். ஸோ லோயர் ஹை போகும்போது ஸோ லோயர் எது வரையும் போகும்னு நமக்கு தெரியும், 0.6 to 0.7 போகும்னு தெரியும். ஸோ இந்த 0.7 ரீச் பண்ண உடனே திரும்பவும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ திரும்பவும் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடம்லாம் வந்து இந்த இடத்த ஏன் ஸ்விப் பண்ணுச்சுன்னா ப்ரீவியஸ் என்னுடைய இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் வந்த உடனே இங்கே லிக்விடிட்டி இங்கே வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதை கிராப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ திரும்பவும் மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து கிராப் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இது மாதிரி இப்படி ட்ரேட் இந்த இடத்துல இது இவ்வளோ ட்ரேட் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாசஸ். ஸோ இங்கே பை பண்ணுறவங்க எல்லாருமே எங்கே வச்சிருப்பாங்க, ஸ்டாப் லாசஸ் ஆர்டர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த ஆர்டரை கிளிக் பண்ணுறதுக்காக திரும்பவும் ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து திரும்பவும் இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து திரும்பவும் எங்களுடைய ப்ரீவியஸ் டேனுடைய லோவை ஸ்விப் பண்ணிட்டு திரும்பவும் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே. ஸோ இது அப்படியே இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக இருக்கும், இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரைஸ் இங்கே வந்து டேஸ்னுடைய லோயர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மூவ்மெண்ட் கொடுத்து நம்ம சார்ட் பேட்டர்ன் படி பார்த்தோம்னா 0.6 to 0.7 வந்து வெறும் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும் அல்லது ஃபுல் பேக் இருக்கும். ஃபுல் பேக்கு அடுத்து திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு லிக்விடிட்டி கிராப், திரும்ப ஒரு ப்ரைஸ் இந்த இடத்த இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பவும் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி கிராப்பை ஸ்விப் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த இடத்த ஸ்விப் பண்ணி க்ளோஸ் பண்ணதுனால திரும்பவும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இடம் அது இந்த இடம் ஸ்விப் பண்ண உடனே ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து திரும்பவும் மேல் நோக்கி போயிட்டு திரும்பவும் அதுபடி பழையபடி ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். ஸோ எப்பவுமே வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் ஆச்ச உடனே அதுக்கடுத்து அது ப்ரைஸ் எங்கே போகும் நம்ம கணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த லோவை ஸ்வீப் பண்ணணும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லோவை ஸ்வீப் பண்ணோன்னே அடுத்து என்ன பண்ணோம், திரும்ப ப்ரைஸ் மேலே போயிட்டு திரும்பவும் அதுக்கு இந்த லோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவை ஸ்வீப் பண்ணோம். ஸோ ப்ரைஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் லிக்விடிட்டி கிராப் வச்சு நம்ம எப்படி ஷேர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸில் எப்பவுமே லிக்விடிட்டி ஸ்வீப் முடிஞ்ச உடனே ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டாஸ்டிக்காகவும் ரொம்ப ரேப்பிடாகவும் மூவ்மெண்ட் மேல் நோக்கி இருக்கும். ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஷேர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்போ தான் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ ஓகே, நன்றி, வணக்கம்.